சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சுவிட்சர்லாந்துல இப்போ ஒரு பெரிய விவாதத்தையே தூண்டி இருக்கக்கூடிய, ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களை, செய்திகளை உங்களோடு விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஜூன் 14 அன்னைக்கு பாரியதொரு மாற்றத்தையே கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நோ டு 10 மில்லியன் இந்த வேர்டை யாருமே அறியாம இருக்க முடியாது. இதை எஸ்விபி கட்சி முன்வைச்சாங்க. இது மக்கள் வாக்கெடுப்புக்கு முன்மொழியப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற உண்மை என்ன? இது நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்? ஏன் நிபுணர்கள் பெரிய போக்குவரத்து நெரிசலை எதிர்காலத்துல வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கிறாங்கன்ற விஷயங்களை பார்க்கலாம். அதோட ஜெனிவாவில போதைப்பொருள் அடிமைகளுக்கு மருத்துவ கண்காணிப்புல கொக்கைன் வழங்குற புதிய திட்டம் சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல நோ டு 10 மில்லியன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சுவிட்சர்லாந்தினுடைய வலதுசாரி பிரபலமான அரசியல் கட்சியா இருக்கக்கூடியது எஸ்விபி. இதுதான் முக்கியமான முன்மொழிவை கொண்டு வந்தாங்க. அதாவது சுவிட்சர்லாந்தினுடைய மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டவே கூடாது, அது பாரிய எச்சரிக்கையா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாட்டினுடைய மக்கள் தொகை வேகமா உயர்ந்து வாரதால இது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எஸ்விபி கட்சி சொல்றது என்னன்னா, வீட்டு வாடகை எல்லாம் அதிகரிக்குது, சாலைகள் நெரிசலாகுது, ரயில்கள் நிரம்பி வழியுது, பள்ளிகள் மருத்துவமனைகள் அழுத்தம் அதிகரிக்குது, சுவிஸ் அடையாளமே மாறி அப்படின்னு பல முக்கியமான காரணங்களை கொண்டு இந்த குடியேற்றத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஆனா பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இங்கதான் பெரிய அரசியலத்தோட பொருளாதார சிக்கலே ஆரம்பமாகுது. ஏன்னா சுவிட்சர்லாந்து இப்போ ஷெங்கன் ஒப்பந்தத்திலையும் இருக்கு, ஐரோப்பிய யூனியனுடனான ஃப்ரீ மூவ்மெண்ட் அக்ரிமெண்ட்லையும் கைச்சாத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்து மக்கள் எளிதா வேலைக்கு சுவிட்சர்லாந்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இந்த ஒப்பந்தத்தை கட்டுப்படுத்த முயற்சித்தா என்ன நடக்கும்னா, ஐரோப்பிய யூனியனுடனான சுவிட்சர்லாந்துக்கு இடையிலான உறவுகள் ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட போகுது. சில நிபுணர்கள் இது சம்பந்தமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த முன்மொழிவை நீங்க அங்கீகரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, சுவிட்சர்லாந்து ஷெங்கன் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற வேண்டிய இக்கட்டான சூழல் உருவாகலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இதுதான் இப்போ மிகப்பெரிய விவாதமாகவே இருக்கு. இப்போ தினமும் சுவிட்சர்லாந்துக்குள்ள 4 லட்சத்துக்கும் அதிகமான எல்லை தாண்டும் பணியாளர்கள் அதாவது பிரான்ஸ்ல இருந்து, ஜெர்மனில இருந்து, இத்தாலி, ஆஸ்திரியா போன்ற நாடுகள்ல இருந்து வேலைக்காக வராங்க. குறிப்பா ஜெனிவாவுக்கு, டிசினோவுக்கு, பாசலுக்கு, அதாவது மிக முக்கியமாக இந்த பகுதிகளில் எல்லை பணியாளர்கள் அதிகமாக சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள். இப்போ இந்த எல்லைகள்ல பெரிய சோதனைகள் கிடையாது. ஆனா ஷெங்கன் முறையில மாற்றம் கொண்டு வந்தா பாஸ்போர்ட் சோதனை இருக்கும், வாகன சோதனை இருக்கும், பாதுகாப்பு பரிசோதனை இருக்கும், அதனோட சரக்கு கண்காணிப்பும் மீண்டும் வழக்கமான ஒன்றாக மாறப்போகுது. இதனால எக்கோ பிளான் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, சிறிய அளவிலான எல்லை சோதனை இருந்தாலும் சரி, பல கிலோமீட்டர் வாகன வரிசை இருக்கும், அதிக எரிபொருள் வீணாகும், வேலைக்கு தாமதம் ஏற்படும், பொருளாதார இழப்புகள், இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கே பாரிய இக்கட்டான சூழ்நிலைகளை கொண்டு வந்துடும் சொல்றாங்க. உச்ச நேரங்கள்ல எல்லை கடக்க 1 மணி நேரத்துக்கும் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அடுத்ததா இதன் மூலமா பொருளாதார பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டா, அவ்வளவு பெரிய பிரச்சனை இதுன்னு கேட்கலாம். ஆமாங்க, ஏன்னா சுவிட்சர்லாந்தினுடைய பல துறைகள் வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிகம் நம்பி இருக்கு. உதாரணமா மருத்துவத்துறை, கட்டுமானம், ஹோட்டல், ஐடி, போக்குவரத்து, இந்த எல்லா துறைகள்லையும் ஆயிரக்கணக்கான எல்லை தொழிலாளர்கள் சுவிட்சர்லாந்துக்கு வெளியில இருந்து பணியாற்றி கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய வருகை இந்த முன்மொழிவின் மூலமாக சிரமமாச்சு அப்படின்னு வச்சு கொண்டீங்கன்னா, நிறுவனங்களுக்கு பணியாளர் பற்றா
பற்றாக்குறை ஏற்படும், சம்பள உயர்வு அழுத்தம் ஏற்படும், சேவை தாமதம் ஏற்படும், உற்பத்தியும் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த முன்மொழிவினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எஸ்விபி ஆதரவாளர்கள் சுவிட்சர்லாந்து ஒரு சின்ன நாடு, முடிவில்லா குடியேற்றத்தை தாங்க முடியாது, அவங்க குறிப்பிட்ட பிரச்சனைகள் என்னன்னா வீட்டு வாடகை உயர்வு, நகர நெரிசல் ஏற்படுது, இயற்கை வள அழுத்தம் ஏற்படுது, சமூகமே ஒட்டுமொத்தமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட பார்வையில மக்கள் தொகை கட்டுப்பாடு இல்லைன்னா எதிர்காலத்துல வாழ்க்கை தரம் குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? இருக்கு, சுவிட்சர்லாந்து உலக பொருளாதாரத்தோட இணைஞ்ச நாடு, வெளிநாட்டு தொழிலாளர்கள் இல்லாம பல துறைகள் இயங்கவே சுவிட்சர்லாந்துல முடியாது, எல்லை கட்டுப்பாடுகள் பொருளாதாரத்தை பாதிக்கலாம்னு வாதிடுறாங்க. அதோட சுவிட்சர்லாந்து தனிமைப்படும் அபாயமும் இதன் மூலமாக இருக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இதுவும் பொருளாதாரத்துக்கான பாரிய சுமையாக மாறும் என்றும் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த நோ டு 10 மில்லியனுக்கான ஜூன் 14 வாக்கெடுப்பு தான் நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த வாத பிரதிவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்க்க போறது இரண்டாவது பகுதி. ஜெனீவாவில கொக்கைனை மருத்துவ முறையில வழங்குற திட்டம் இருக்கா அப்படி என்ற ஒரு விவகாரம் இப்போ சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ஜெனீவா நகரில் கிராக் கொக்கைன் பிரச்சனை கடந்த சில வருஷமா உயர்ந்துகிட்டே இருக்கு. குறிப்பா கிரௌட்ஸ் பகுதியில வன்முறை, பாதுகாப்பில்ல, தெருக்குற்றங்கள், போதைப் பொருள் விற்பனை எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்றதுக்கான புதிய சிகிச்சை யோசனை கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது ஜெனீவா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது HUG மருத்துவர் டேனியலே சொலினோ ஒரு புதிய யோசனையை கொண்டு வந்தாங்க. அதாவது கடுமையான போதைப் பொருள் அடிமைகளுக்கு உள்ளானவங்களை மருத்துவ கண்காணிப்புல வச்சுக்கிட்டு கொக்கைன் வழங்கணும் என்று சொல்றாங்க. இதை கேட்டோடனே பலருக்கு அதிர்ச்சி. போதைப் பொருள் அரசு தருமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா மருத்துவ நிபுணர்கள் இதை வேறு கோணத்துல பாக்குறாங்க. இதனுடைய பின்னணி என்னன்னு பாக்குறாங்க. சுவிட்சர்லாந்து ஏற்கனவே ஹெரோயின் அசிஸ்டன்ட் ட்ரீட்மெண்ட் முறையில உலக அளவில் பிரபலமான நாடுதான். அதாவது சில கடுமையான ஹெரோயின் அடிமைகளுக்கு மருத்துவ பரிசோதனை, கட்டுப்படுத்தப்பட்ட அளவு சிகிச்சை கண்காணிப்பு மூலமா ஹெரோயின் வழங்கும். இதனால குற்ற செயல்கள் எல்லாம் குறைஞ்சது, கருப்பு சந்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுச்சு, நோய்கள் குறைஞ்சது, அடிமைகள் எல்லாம் சிகிச்சைக்கு வந்தாங்க அப்படின்னு தரவு சொல்லுது. அப்படின்னா கொக்கைனுக்கும் அதே முறை வருமா அப்படின்னு கேட்டா அதுதான் இப்போ பாரிய விவாதமே. ஆதரவாளர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அடிமைகளை குற்றவாளியாக மாத்திரம் பார்க்க கூடாது, இது ஒரு சுகாதார பிரச்சனையா இருக்கு, பாதுகாப்பான கண்காணிப்பு தேவையா தான் இருக்கு, அதன் மூலமாக உயிர் பலிகள் எல்லாம் நாம குறைச்சிக்கலாம் என்று சொல்றாங்க. எதிர்ப்புகள் என்னன்னு தெரியுமா? இது தவறான செய்தியை சமூகத்துக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போதைப்பொருள் பயன்பாட்டை சாதாரணமாக்குற, அதாவது எளிமையாக்கக்கூடிய வாய்ப்பாக இதை எடுத்துக்கலாம். இளைஞர்களுக்கு மோசமான தாக்கம் ஏற்படலாம் அப்படின்னு எதிர்ப்பாளர்கள் கருதுறாங்க. எதிர்காலத்துல இதன் மூலமா என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு விவகாரங்களுமே சுவிட்சர்லாந்தினுடைய எதிர்கால அரசியலத்தோட சமூகத்தை செய்ய தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த நோ டு 10 மில்லியன் முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா குடியேற்ற விதிகள் கடுமையாக்கப்படலாம், எல்லை சோதனைகள் அதிகரிக்கலாம், போக்குவரத்து நெரிசல் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனோட ஐரோப்பிய யூனியனுடனான உறவுகள் எல்லாம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த கொக்கைன் மருத்துவ திட்டம் செயற்பாட்டுக்கு வந்துச்சுன்னா போதைப் பொருள் கொள்கையில பெரிய மாற்றம் வரலாம் என்று சொல்லப்படுது. உலக நாடுகள் சுவிட்சர்லாந்து கவனிக்கலாம் என்று சொல்லப்படுது. வெற்றி இல்லைனா தோல்வி உலக விவாதமாக மாறலாம் என்று சொல்லப்படுது. முக்கியமா இறுதி கட்டத்தில் நாங்க இருக்கிறோம். சுவிட்சர்லாந்து இப்போ ரெண்டு மிகப்பெரிய கேள்விகளை எதிர்கொள்ளுது இல்லையா? நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி கட்டுப்படுத்துறது, சமூக பிரச்சனைகளை தண்டனையால தீர்க்கிறதா, சிகிச்சையால தீர்க்கிறதா என்றது. இந்த விவாதங்கள் எல்லாம் அடுத்த சில ஆண்டுகள்ல சுவிட்சர்லாந்தினுடைய அரசியல் போக்கையே மாற்றலாம். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? 10 மில்லியன் முன்மொழிவு தேவைதானா இல்லையா? இல்லனா அது நாட்டுக்கு பிரச்சனையா மாறுமான்றத சொல்லுங்க. அதோட மருத்துவ கண்காணிப்புல போதைப் பொருள் வழங்குற திட்டம் சரியான அணுகுமுறையா இருக்குமா அப்படி என்றதையும் உங்க கருத்தாக பதிவிடுங்க. விடுமுறை எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.